பணத்தின் தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திகா தேவதையோட வழிபாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நித்திகா தேவதையோட இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா, நீங்கள் கேட்ட 1 மணி நேரத்தில் பணம் இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில் வந்து சேரும். அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்ல வர்றேன். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் காதால் கேட்டாலும் போதும், உங்களுக்கு மிக விரைவில் உங்களுடைய பணத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவதை. இதை வந்து பணத்தின் ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவசரமாக ஒரு தேவை இருக்குது, பணம் வேணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன். இது பணத்தின் தேவதை நித்திகா தேவியோட மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது. இது வந்து இந்த தேவதை வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்வார். எந்த வழியில் இருந்து நமக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த தேவதை யோசித்து நம்ம இந்த மந்திரத்தை சொன்னதும் நமக்கு தருவா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவள். இந்த மந்திரத்தை நீங்கள் காதில் அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க, மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சீக்கிரம் வந்து சேரும். நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது பணம் அவசரமாக ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி தேவையாக இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை காதில் கேட்டுக்கிட்டு இருங்க. இதுக்கு வந்து மற்ற பரிகாரத்துக்கு மாதிரி வழிபாடு அப்படின்னு எதுவும் இல்லை. மாதவிடாய் தீட்டு, இல்லை ஏதாவது ஒரு தீட்டு காலமாக இருக்குது அப்படின்னா செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லை. அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும், இது மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லை. பணக்கஷ்டம் வர்றப்ப இந்த தேவதையோட பேரை 3 முறை நித்திகா 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 அப்படின்னு சொல்லி உங்களுடைய கஷ்டங்களை எப்படி உங்களுடைய தோழிக்கிட்ட சொல்லுவீங்களோ, உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவீங்களோ, அது மாதிரி சொல்லி உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அவ்வளவுதான். மந்திரத்தை நீங்கள் காதில் கேட்டால் கூட போதும். அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா, விளையாட்டாக கேட்டு பார்த்தா உங்களுடைய ஆசை நிறைவேறுவது கஷ்டம். உங்களுடைய தேவை அவசியமானதாக இருக்கணும். பிறர்கிட்ட நீங்கள் கொடுத்த பணம் வரணும் அப்படின்னா இந்த தேவதையை வந்து நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம். உழைத்த உழைப்பிற்கேற்ற பணம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் உடனே அம்பானி ஆகணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டாலாம் வராது. இதற்கு முதல்ல முழு நம்பிக்கை தேவை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டே இந்த நித்திகா தேவதையை வந்து அழைத்து பாருங்கள். பிறர்கிட்ட நீங்கள் உதவி கேட்குறீங்க, பணிவாக எப்படி கேட்பீங்க? அது மாதிரி நித்திகா தேவதைகிட்டையும் பணிவாக நம்ம கேட்கணும். இதில் வரக்கூடிய மந்திரத்தை நல்லா காதில் அப்படியே கேளுங்க. அதோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த மந்திரத்தையும் நல்லா லிசன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பணத்தின் தேவதையான நித்திகா தேவதை வந்து உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அந்த பணத்தை வந்து உங்கள் கைக்கு வந்து சேர வைப்பாள். இதை பௌர்ணமி போன்ற நாட்களில் இந்த வேண்டுதலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். நித்திகா தேவதையோட மந்திரம் என்ன அப்படின்னா, லிராஷ் தாசா வெஃபா வெ நித்திகா. 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 லிராஸ் தாசா வேப்பா வேல் நித்திகா. இதை தான் நம்ம சொல்லணும்.